வெல்கம் டு டெல்டா பிளஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025-26 வருஷத்தில் ஏதாச்சும் வீடு கட்ட போகிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட பிளான் பண்ணியிருக்கீங்க, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட பேஸ்மெண்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எவ்வளோ செலவாகும், லேபர் காஸ்ட் எவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறது டீட்டெயில் எஸ்டிமேஷன் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், அதெல்லாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளானோட பேசிக் டீட்டெயில் என்னங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அது மட்டும் இல்லாமல் 2 பாத்ரூம் இருக்குது. இந்த பிளானோட சைஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் டிசைன் பண்ணியிருக்கோம். வாஸ்துபடி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். காலம் வந்து 14 நம்பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி வருது. பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட் ஹைட்டு ஒவ்வொரு சைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் கிளீனிங் அண்ட் லெவலிங் எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு. இந்த சைட் கிளீனிங் அண்ட் லெவலிங் ஒர்க்கில் வந்து ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மார்க்கிங்க்கு, எக்ஸ்கவேஷன், பேக் ஃபில்லுக்கு இதுக்கும் நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கிங்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவில் டீமை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு லேபர் எவ்வளோ செலவாச்சுங்கிறத நான் உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைட் கிளீனிங், எக்ஸ்கவேஷன், பேக் ஃபில்லிங்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட டோட்டல் அமௌண்ட்டும் எவ்வளோ செலவாச்சுங்கிறது நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். பிளான் வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்கவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 14 குழிக்கும் சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம். இதுக்கு சாண்ட் ஃபில்லிங்க்கு மொத்தமாக 112 சேஃப்டி ரிவர் சாண்ட் தேவைப்பட்டது. அதுக்கு மேலே பிசிசி காங்கிரீட் ஒர்க் போடுவோம். இதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 மூட்டை தேவைப்பட்டது. இதுக்கு நம்ம ரிவர் சாண்டோ இல்லை எம் சாண்டை பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட் தேவைப்பட்டது. இதுக்கு நம்ம 1.5 ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இதோட டோட்டல் குவான்டிட்டி 1.5 யூனிட் தேவைப்பட்டது. அடுத்து இந்த பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணி ஆர்சிசி மேட்டை காலம் காங்கிரீட் போடுவோம். இந்த ஆர்சிசி காங்கிரீட் M20 ரேஷியோவில் தான் போடுவோம். அதே மாதிரி காலம் காங்கிரீட்டும் பார்த்திங்கன்னா M20 ரேஷியோவில் தான் போடுவோம். இது என்ன ஒர்க்குங்கிறது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு டோட்டலாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 சிமெண்ட் பேக்ஸ் தேவைப்படும். ரிவர் சாண்டோ அப்படி இல்லை எம் சாண்டோ பார்த்திங்கன்னா 2 யூனிட் தேவைப்படுது. இதுக்கு நம்ம 20 mm ஜல்லி, அதாவது 3/4 ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு டோட்டலாக 3 யூனிட் 3/4 ஜல்லி தேவைப்பட்டிருக்கு. காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் பண்ணி நம்ம கிரேட் பீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேட் பீம் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா M20 ரேஷியோவில் தான் போடுவோம். அதாவது 1:1.53. இந்த கிரேட் பீம் ஒர்க்னா என்னங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கிரேட் பீம் ஒர்க்குக்கு சிமெண்ட் 60 மூட்டை, ரிவர் சாண்டோ அப்படி இல்லை எம் சாண்டோ பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட், இதோட 3/4 ஜல்லி 20 mm ஜல்லி பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு. இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு நம்ம 3 feet ஹைட்டுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்து இந்த ஒவ்வொரு பிரிக்கோட குவான்டிட்டியும் சிமெண்ட்டோட குவான்டிட்டியும் மாறும். இதுலேருந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 feetக்கு நமக்கு 30 மூட்டை சிமெண்ட் தேவைப்பட்டிருக்கு. ரிவர் சாண்ட் இந்த பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 யூனிட் எம் சாண்டோ இல்லை ரிவர் சாண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் செங்கல் வந்து பார்த்திங்கன்னா 8000 கல் தேவைப்பட்டிருக்கு. இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் கிராவல் ஃபில் பண்ணி கன்சால்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிசிசியால் பேஸ்மெண்ட் பிசிசி காங்கிரீட் போடுவோம். இது என்ன ஒர்க்குங்கிறது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஒர்க்கை கிராவல் ஃபில் பண்ணி முடிக்கிறது 32 யூனிட் கிராவல் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பிசிசி கம்ப்ளீட் பண்ணுறது 37 மூட்டை சிமெண்ட்டும், ரிவர் சாண்டோ அப்படி இல்லை எம் சாண்டோ பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட்டும், 1.5 ஜல்லி தான் இந்த பிசிசிக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 4 யூனிட் 1.5 ஜல்லி தேவைப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த ஒர்க்கை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங்லேயும் அடுத்த கிரேட் பீமுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 mm யூஸ் பண்ணியிருக்கோம். காலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 mm அண்ட் 16 mm யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கிரே பீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 12 mm அண்ட் 16 mm யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1600 கிலோ தேவைப்பட்டிருக்கு. சைட் கிளீனிங், லெவலிங், எக்ஸ்கவேஷன், அப்புறம் பேக் ஃபில்லிங் இது எல்லாமே நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,000 செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் பிளான் வச்சு மார்க் பண்ணுவோம். இதுக்கு நம்ம 2 லேபர் 2 ஹெல்ப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,000 செலவாயிருக்கு. சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 205 மூட்டை தேவைப்பட்டிருக்கு. இதோட டோட்டல் அமௌண்ட் இன்றைக்கி ரேட்டுக்கு 68,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிவர் சாண்டோ அப்படி இல்லை எம் சாண்டோ பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட்டு 70,000 இன்றைக்கி ரேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 ஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா 5 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இது இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 25,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3/4 ஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 யூனிட். இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த 3/4 ஜல்லியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். செங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் 8,000 செங்கல் தேவைப்பட்டிருக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு 8 ரூபா 50 பைசா போயிட்டுருக்கு. மொத்தமாக செங்கலோட விலை 68,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீலு டோட்டலாக இந்த ஸ்டீலு 1600 கிலோ தேவைப்பட்டிருக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதோட அமௌண்ட்டு 1,08,000. அதுக்கப்புறம் கிராவல் வந்து பார்த்திங்கன்னா 30 யூனிட். இதோட விலை வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு 2,500. மொத்தமாக 75,000 கிராவல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதோட எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த ஒரு சைட்டுக்கு 5,000 செலவாயிருக்கு. மொத்தமாக இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு பேஸ்மெண்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவாச்சுங்கிறத பார்ப்போம். இதுக்கு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் மெட்டீரியலுக்கு மட்டும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 லட்ச ரூபா செலவாயிருக்கு. டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண 2.5 லட்ச ரூபா செலவாயிருக்கு. பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லேபர் அண்ட் மெட்டீரியல் 7 லட்ச ரூபா செலவாயிருக்கு.
இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அதே சமயம் நம்ம சைட்டோட லொக்கேஷனை பொறுத்தும் இந்த மெட்டீரியல் காஸ்ட்டில் சேஞ்சஸ் வரலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ணலாங்கிறத மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான மெட்டீரியலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இன்க்ளூட் ஆகாது. அது என்னென்ன ஒர்க்குங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ட்ராயிங், அடுத்தது வந்து போர்வெல், அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு வாங்குற இபி கனெக்ஷன், ஓவர் ஹெட் டேங்க், அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை சுற்றி காம்பவுண்ட் வால், செப்டி டேங்க், சம்பு, இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே இன்க்ளூட் ஆகாத ஒர்க்.